ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் இனிமேல் தொந்தரவு இருக்காது. ஏன்னா நான் வீட்டை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமா வீட்டில் சொன்னேன். ஏம்மா நீ இப்படியெல்லாம் சொல்கிற? என்ன 2 வருஷமா வாடகை கொடுக்காம எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இப்படி பேசுகிறியா? அப்படின்னோடனே, ஆமாம் மாமா, நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. ஆனால் மாமியும் சரி, உங்கள் பையனும் சரி அந்தளவுக்கு எங்களை ஒரு இதாக நினைக்கல. அவன் என்ன நினைக்கிறான்னா, நாங்கள் இங்கே என்னமோ உங்கள் இதை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. நேற்று மாமி என்னை ரொம்பவே பேசிட்டாங்க மாமா அப்படின்னோடனே, ஏம்மா அப்படிலாம் நினைக்கிற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எதுவும் பேசணும் பண்ணணும்னு நான் நினைக்கல. உனக்கு தெரியாதா என்னை பற்றி? நீங்கள் அப்படி கிடையாது மாமா. நீங்கள் நாங்கள் நல்லா இருக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாதனால, ஒழுங்கா சம்பளம் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வாடகைக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இருக்க சொல்லியிருக்கிறீங்க. அதனால தான் நானுமே இன்னும் ஒரு வருஷத்தில் எப்படியும் கொஞ்சம் எல்லாம் சரியாயிடும். நானும் ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் மாமி சொல்கிறாங்க, 7,000 8,000 வேறு யாராச்சும் வாடகை வச்சோன்னா 7,000 8,000 கிடைக்கும். நீ உன்னை வாடகைக்கு நீ வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்கனால இந்த மாதிரி தான் அப்படின்னோடனே உங்கள் அம்மா கொஞ்ச நாள் எங்கள்கிட்ட பிடுங்கி சாப்பிட்டுச்சு. இப்போ நீ வந்துட்டியா? அப்படி இப்படின்லாம் மாமி ஜாடை சொல்லி பேசுகிறாங்க. அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போயிட்டு அவங்க என்ன தான் இது பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், அம்மா நீங்கள் இவனை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு லேண்டை இது விற்றீங்க. அப்போ மாமா அம்மா எதுவுமே வாங்கலை. பங்கு பணம் கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபா வேணும். சரி நம்ம அண்ணன் பையன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா எனக்கெல்லாம் வேண்டாண்ணே, நீ அவனை படிக்க வை, எவ்வளோ செலவானாலும் அப்படின்னுச்சு. ஆனால் இன்றைக்கி அவன் எப்படி பேசுகிறான் தெரியுமா? அன்றைக்கி நாங்கள் 4-5 லட்ச ரூபா வாங்கியிருந்தோம்னா, இன்றைக்கி நாங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம்னா இன்றைக்கி எத்தனை லட்ச ரூபா விற்குமாம்மா? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி விற்றது. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்களா? அன்றைக்கி அம்மா வேண்டான்னு தானே சொன்னது. இப்போ நான் அந்த வாடகைக்கு எடுக்கிற காசுக்கு இவன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறதுனால என் வீட்டுக்காரே எவ்வளோ உதவி இருக்காரா இல்லையா உங்களுக்கு? அப்போ வெளிநாட்டில் இருந்தப்போ. இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறோம். வேலை ஒன்றும் சரியாக கிடைக்கல. அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால இவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுதுமா, புரியாமல் கிடையாது. எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நானாக ஒரு சில விஷயங்களை சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எந்த விதத்துலேயுமே யாரையுமே நம்ம ஒரு சில விஷயங்களை சார்ந்து நம்ம இருக்கிறதில்ல. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வங்கிறது இருக்கும். அதெல்லாம் நம்ம தாண்டி தான் எந்த விதத்தில் இருந்தாலும் நம்ம போயிட்டுருக்கணும் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் கிடையாது. எந்த விதத்துலேயுமே யாரையுமே நம்ம இவங்க இதுக்காக அதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு நேரம் வர்றப்போ எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நம்மளை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறவங்களா இருக்கட்டும், எல்லா விஷயமும் இதாக இருக்கிறவங்களும் இருக்கட்டும், அவங்களாம் நம்மள நல்லா இது பண்ணிக்குவாங்க. உனக்கு அது தெரியாத விஷயம்னு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான் மற்றவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு இது பண்ணிப்பாங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது என்னன்ட்டு தெரியலை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் நம்ம இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே,